ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் உலகின் மாபெரும் புதுமை கண்டுபிடிப்பு சிந்தனைகளை உருவாக்கும் முன்மாதிரி மென்பொருள் போட்டியான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 நிகழ்வின் துவக்க விழா. மத்திய கல்வி அமைச்சகம் MOE மற்றும் அகில இந்திய தொழில்நுட்பக் கல்வி கவுன்சில் AICTE இணைந்து நடத்தும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் SIH 2024 கிராண்ட் ஃபைனல் டிசம்பர் 11 மற்றும் 12 தேதிகளில் கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் நடைபெற்றது. இக்கல்லூரி இந்தியா முழுவதும் உள்ள 51 நோடல் மையங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கல்லூரி 5வது முறையாக இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்பது 36 மணி நேர இடைவிடாத டிஜிட்டல் தயாரிப்பு மேம்பாட்டு போட்டியாகும். இதில் இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்கள் குழுக்களாக மத்திய அமைச்சகம் வழங்கும் சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை வழங்க போட்டியிடுகின்றனர். இந்நிகழ்வு 2017ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் 2 வடிவங்களில் நடத்தப்படுகிறது. அதாவது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மென்பொருள் மற்றும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வன்பொருள் பதிப்புகள். ஒவ்வொரு பிரச்சனை அறிக்கைகளுக்கும் சிறந்த தீர்வினை வழங்கும் அணிக்கு ரூபாய் 1 லட்சம் ரொக்கப்பரிசு வழங்கப்பட உள்ளது. 120 போட்டியாளர்களை உள்ளடக்கிய 20 அணிகள் கலாச்சார அமைச்சகம், பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மற்றும் டெல்லியின் NCT அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட 4 பிரச்சனை அறிக்கைகளுக்கு தீர்வு காண இக்கல்லூரியில் போட்டியிடுகின்றன. இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 கிராண்ட் ஃபைனலில் துவக்க விழா கோயம்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அறக்காவலர் S. மலர்விழி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இதில் கோவை டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் டெலிவரி சென்டரின் தலைவர் செல்வகுமார் பாலசுப்ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், இன்றைய இளைஞர்கள் ஆர்வத்துடன் புதுமை கண்டுபிடிப்புகளில் ஈடுபட வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான தேவை சமூகத்தின் சவால்களை தீர்க்க உதவும். அவர் தமது பிரதமர் அவர்களை மேற்கோள் காட்டி, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மூலம் நாட்டின் இளைஞர் சக்தி வளர்ந்த இந்தியாவிற்கான தீர்வுகளின் அமிர்தத்தை பிரித்தெடுக்கிறது தருகிறது என்று கூறினார். பங்கேற்பாளர்கள் தங்களுக்குரிய பிரச்சனை அறிக்கைகளில் தாங்களால் இயன்றதை வழங்குமாறும், மனிதகுல மேம்பாட்டிற்கு புதுமையான டிஜிட்டல் தீர்வுகளை வழங்குவதே சிறந்த தீர்வு என்றும் ஊக்குவித்தார். இந்நிகழ்ச்சியில் RVS கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறக்காவலர் டாக்டர் K. செந்தில் கணேஷ் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் ஆகான்ஷா ஜெஜல் மற்றும் வைஷ்ணவி கெய்க்வாட், பூனேவைச் சேர்ந்த நோடல் மைய தலைவர் தனகோட்டி, SUI/UX வழிகாட்டி, கொல்கத்தா தேசிய அறிவியல் அருங்காட்சி குழுவைச் சேர்ந்த அர்னாப் சாட்டர்ஜி மற்றும் பாட்னாவில் உள்ள தேசிய அறிவியல் அருங்காட்சி குழுவைச் சேர்ந்த கிருசேன் சௌத்ரி, இக்கல்வி குழுமங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர்ராமன், முதல்வர் பொற்குமாரன் மற்றும் டீன் இன்னோவேஷன்ஸ் P. அசோகவர்தனன் ஆகியோர் பங்கேற்றனர். போட்டியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலம் இக்கல்லூரியில் போட்டியாளர்களுடன் உரையாடுகிறார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியின் 17வது மாணவ அணிகள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் SIH 2024 மென்பொருள் மற்றும் வன்பொருள் பதிப்புகளின் இறுதிப் போட்டியில் மற்ற நோடல் மையங்களில் பங்கேற்றுள்ளனர்.